ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில தடி போற்றுகின்றேனே. ஓம் திருவாக்கும் சேகரமும் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்போர்த்தம் கை. நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆலய தீபம் சேனலில் பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம். அது வாஸ்து ரீதியாகவும் எண்கணிதம் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கோயில் பரிகாரங்களாகவும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இது நடந்தே தீரும், நடந்துருக்கு, நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஆணித்தரமாக நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போது பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது சார், பணம் பிரச்சனை, பண தடையானது நிவர்த்தி ஆகணும், ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு சிம்பிளாக பரிகாரம். நான் கோயிலெல்லாம் சுத்த முடியாது சார், எனக்கு இருக்க கஷ்டத்துக்கு எனக்கு வந்து சிம்பிளாக பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னும் போது உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம். அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வகையான உணவு இருக்கிறது. அந்த நட்சத்திரத்துக்கு தனஸ்தான நட்சத்திரத்தான உணவை நீங்கள் எடுக்கும் பொழுது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜாதகத்தில் லக்னம் என்பது ஜாதகர், 2ஆம் இடம்ன்றது வந்து தனஸ்தானம்னு சொல்லியிருக்கேன். தனம், வாக்கு, குடும்பம். தனம், வாக்கு. தனம்னா பணம், வாக்குன்னா வார்த்தை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த டேட்டில் இதை செய்கிறோன்னா அது செய்யணும். அப்போது வாய், இந்த இடத்துல வந்து வாய் அப்படின்னும் போது உணவு சம்மந்தப்படும். அப்போ தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணது ஒரு சில உணவை வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது இங்கே பொருளாதார வளர்ச்சின்றது வந்து உங்களுக்கு உண்டு. இது நம்ம வந்து கண்கூட பார்த்து பல நம்ம கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்து, ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டா இது நடந்துச்சு சார் அப்படின்றது, பொருளாதாரம் வந்துச்சு அப்படின்னும் போது அதை தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆலய தீபம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி வந்து திருவாதிரை வரைக்கும் பார்த்துருக்கோம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பாயசம் சாப்பிடுங்க, இந்த வியாழக்கிழமை சனிக்கிழமை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம். திருவாதிரைக்கு அடுத்து புனர்பூசம். புனர்பூசத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கான உணவை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பொருளாதார தனம், வருமானம் அப்படின்றது வரும். அந்த இடத்துல வர்ற வருமானத்தை நீங்கள் வந்து எப்படி சேவ் பண்ணுறீங்க இல்லை எப்படி செலவு பண்ணுறீங்க அதுக்கப்புறம் விஷயம். முதல்ல வருமானன்றது கைக்கு வரணும். வருமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பாயசம் தான். திருவாதிரைக்கும் புனர்பூசம், இந்த 2 நட்சத்திரத்துக்குமே வந்து பாயசம் தான். அது பருப்பு பாயசமோ, நீங்கள் வந்துட்டு வெல்லம், ஸ்வீட்டு என்னன்னாலும் சரி, அந்த சேமியா பாயசம்ன்றதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அது வந்துட்டு என்ன நாள் அப்படின்றது விஷயம். புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு 2 நாள் தான். சனி ஞாயிறு இந்த 2 நாளுமே வந்துட்டு பாயசம் சாப்பிட்லாம். இல்லை அடிக்கடியே கிடைக்கிது எனக்குன்னா சாப்பிடுங்க. ஸோ பாயசம் வந்துட்டு நீங்கள் சனி ஞாயிறு இந்த 2 நாட்களில் சாப்பிடும்போது நீங்கள் பணம் கைக்கு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம் வரும். ஆயில்ய நட்சத்திரக்கான உணவு லட்டு. அதுக்காக ஆயில்ய நட்சத்திரக்காரங்க போய் லட்டு சாப்பிடக்கூடாது. பூச நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எப்பவுமே 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும். தனஸ்தானம்னு பேர். தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லல, தனஸ்தானத்தை 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ பூச நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு லட்டு சாப்பிடணும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் லட்டு. ஆனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு 2வது நட்சத்திரக்கான உணவு என்னவோ அதை தான் சாப்பிடணும். அப்படிங்கும்போது பூசம் வந்துட்டு லட்டு அப்படின்றது வந்து இனிப்பு. லட்டு சாப்பிடுங்க. பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமாவார். கடகத்தில் குரு பகவான் உச்சமாவார். குருவுக்கு வந்து லட்டு தான் உணவு. குருனா மஞ்சள், குருனா தங்கம், குருனா கட்டுக்கட்டான பணம், குருனா இனிப்பு. அதில் லட்டு தான். அதில் மஞ்சள் கலர் லட்டு. இப்போ ஏதாவது வந்து புத்திரதோஷம் இருந்தால் கூட, குழந்தை இல்லைன்னா கூட, வியாழக்கிழமை நாளில் சின்ன 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு லட்டு கொடுங்கன்னு சொல்லுவோம். அது வந்துட்டு விளக்கம் கொடுக்க மாட்டான். அந்த விளக்கத்தையும் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமாவார். பூச நட்சத்திரக்காரங்கள் லட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு கட்டுக்கட்டான பணம்ன்றது, தனம்ன்றது வந்து ரிலீஸ் ஆகும். நம்பிக்கையோடு செய்யுங்க, 100% ரிசல்ட் உண்டு. இப்போ பூச நட்சத்திரம் என்னைக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னும் போது, ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை, இல்லை 2 நாளும் சாப்பிடுங்க. ஞாயிறு, புதன் 2 நாளுமே வந்து நீங்கள் லட்டு சாப்பிட்டு வரும்பொழுது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்து நல்லாவே கிடைக்கும், நடக்கும். அதுக்கு ப்ரூஃபோட சொல்கிறேன். பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமாவார்னு சொல்லியிருக்கேன். உச்சம்னா நல்ல பொருளாதார வளர்ச்சின்னு பேர். குருனா தனக்காரகன் பேர். குருனா புத்திரக்காரகன். புத்திரதோஷத்துக்கும் நீங்கள் இதை செய்யலாம். குழந்தை இல்லாதவங்க, இல்லை ஆண் வாரிசு வேணுன்றவங்க, 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு, இல்லாட்டின்னு ஒரு 8 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட வந்துட்டு வியாழக்கிழமை நாளில் காலையில் ஒரு 6 to 7 அப்படி இல்லைன்னா மதியம் 1 to 2 இந்த டைமில் வந்து லட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை உருவாகும், ஆண் வாரிசு கிடைக்கும், புத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும், தன தோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து 2வது நட்சத்திரம் மக நட்சத்திரம். அப்போ அதற்கான உணவு ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துட்டு உணவு என்னென்னா அதிரசம்.
அதிரசம் நார்மலாக எல்லா கடைகளில் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன், இல்லை வீட்டில் செஞ்சு கூட சாப்பிட்லாம். இது எந்த நாளில் அப்படின்னும் போது சனிக்கிழமை, திங்கக்கிழமை, திங்கள் சனி, திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் அதிரசம் சாப்பிடும்போது, யார் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிரசம் சாப்பிடும்போது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சின்றது கிடைக்கும். இதில் வந்து ஒன்று நீங்கள் நோட் பண்ணோம், இந்த அதிரசம் கடையில் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளு போட்டு சுட்டுருப்பாங்க. எள்ளு போட்டு சுட்டது வேண்டாம். எள்ளில் வந்து வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு 2 இருக்குது. வெள்ளை எள்ளு போட்டிருந்தா நோ ப்ராப்ளம், அது உணவு. கருப்பு எள்ளு போட்டிருந்தா அந்த உணவை வந்து நீங்கள் வாங்காதீங்க. கோயில்களில் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தயிர் சாதம் ஏதாவது தானம் கொடுப்பாங்க. அவங்க கர்மா போகணுன்றதுக்காக அவங்க, அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம், மிகப்பெரிய ஒரு பாவப்பட்ட விஷயம். அந்த விஷயம் யாரும் நீங்களும் செய்யாதீங்க. வேறு யாராவது வந்து தயிர் சாதத்தில் கருப்பு எள்ளு போட்டு கலந்து எள்ளு தயிர் சாதம் கொடுக்குறாங்கன்னா வாங்காதீங்க. எள்ளு தானமாக வாங்கக்கூடாது, எள்ளெண்ணெய் தானமாக வாங்கக்கூடாது. எள்ளு போட்ட உணவை நீங்கள் காசு கொடுத்து வாங்காதீங்க, தானமாக வாங்காதீங்க. எள்ளில் வந்து வெள்ளை எள்ளாக இருந்தால் ஒன்றும் தொந்தரவு இல்லை. வெள்ளை எள்ளு உணவு, கருப்பு எள்ளு வந்து கர்மா, வாங்கிக்காதீங்க. நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க, அது ஒரு மிகப்பெரிய பாவம். உங்கள் கர்மா கழிட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஜோதிடர்கள், வேண்டாம், அது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். ஸோ எள்ளு வந்துட்டு அதிரசத்தில் வெள்ளை எள்ளு இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா எள்ளு இல்லாமல் கூட அதிரசம் நீங்களே செஞ்சு கூட சாப்பிடுங்க. அப்போ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து அதிரசம் வந்துட்டு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து மக நட்சத்திரக்காரர்கள், அதுக்கு 2வது நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம். பூரம் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம். அப்போது மக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து தயிர் சாதம், நீங்கள் தயிரே சாப்பிட்றது, ஒரு கப் தயிர் வாங்கி கூட நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாதமாக சாப்பிட்லாம். என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து தயிர் ஒரு கப்பு சாப்பிடுங்க, தயிர் சாதம் சாப்பிடுங்க. உங்களுக்கு பொருளாதாரன்றது ஆக்டிவேட் ஆகும். அந்த இடத்துல தனஸ்தானன்றது ஆக்டிவேட் ஆகும். எப்பவுமே வந்து 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். நான் 11ஆம் இடத்துக்கெல்லாம் சொல்லிட்டு வரல. 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம்னு பேர். ஆனால் 11ஆம் இடத்துல ஒரு நெகட்டிவும் வந்துடுது. 11ஆம் இடத்தை நான் மேக்ஸிமம் ஆக்டிவேட் பண்ண சொல்ல மாட்டேன். 2ஆம் இடம் தனஸ்தானத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ண சொல்லுவேன். 11ஆம் இடத்துல என்ன விஷயம்னா இளையதாரன்ற ஒரு விஷயத்தையும் வந்துடுது. 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா இருதார அமைப்பு, இளையதாரம், இல்லீகல் கான்டாக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துடும். அதனால் 11ஆம் இடம் வேண்டாம். நம்மளுக்கு தனஸ்தானம் ஆக்டிவேட் பண்ணாலே தனம்ன்றது, பொருளாதாரன்றது வந்துட்டு போகுது. வர வேண்டிய பணம் வருது, தடையான பணம் வருது, லாபன்றது வந்துட்டு போகுது. அதனால் 11ஆம் இடம் ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். 2ஆம் இடம் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு போவோம். தனஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பன்றது நல்லா அமைஞ்சிட்டு போகுது. அப்போ 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறது வந்துட்டு பணத்துக்கு மட்டும் இல்லை, குடும்பம் நல்ல குடும்பம் அமையறதுக்கும் தான் 2ஆம் இடம் தனஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம். அப்போது மக நட்சத்திரக்காரர்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தயிர் அல்லது தயிர் சாதம் சாப்பிட்டு வர்றது வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இது மக நட்சத்திரக்காரங்களுக்கு. அடுத்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேருக்கு என்னென்ன நட்சத்திரம்னு பார்த்து எழுதிச்சு அந்த நட்சத்திரத்துக்கான உணவு அந்த கிழமையில் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கே வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். கணவன் மட்டும் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்த இடத்துல மனைவியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு பசங்களும் படித்து ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க. குடும்பமே வந்து பொருளாதாரத்தை 5 பேரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 பேருக்கான 4 பேருமே சம்பாதிச்சிருவாங்க. அங்கே பொருளாதார வளர்ச்சின்றது வந்துடும், தடைகள் நிவர்த்தி ஆகும். இது வந்து வேலை செய்யும். சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றங்களை கொடுக்கணுன்றதான் நம்ம ஆலய தெய்வம் சேனலில் பார்த்துட்ருக்கோம். அப்போது இந்த இடத்துல வந்து இப்போ பூர நட்சத்திரத்துக்கு வந்துட்டு வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடகம் அப்படின்னா வந்துட்டு இந்த மொட்டை மாடியிலெல்லாம் வந்துட்டு இந்த பழைய ஏதாவது சோறு மிச்சமாச்சுன்னா அது ஏதாவது அரைச்சி அந்த வடான்னு சொல்லுவாங்க, அதை காய வச்சு அதை எண்ணெயில் பொரிச்செல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான். ஸோ அப்போது பூர நட்சத்திரன்றவங்க வந்து உத்திர நட்சத்திரக்கான உணவு வந்து வடம்னு சொல்லுவாங்க, வடகம் அல்ல வடம்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு சாப்பிட்டுவாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து வடம் அப்படின்னா வடகம் அப்படின்வாங்க. அந்த காய வச்சு ஆல்ரெடி இருந்த மீதமான உணவை காய வச்சு அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அது வேறு எந்த முறையில் செய்கிறாங்கன்னு பாருங்கள். எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடுவாங்க. அதை வந்து நீங்கள் இந்த கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கான தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். பொருளாதார வளர்ச்சி, வருமானன்றது இரட்டிப்பாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஏதோ ஒரு வகையில் லாபம், தொழில் லாபம், இந்த மாதிரி வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து உங்களுக்கு இரட்டிப்பாகும். உணவின் மூலமாக எளிதாக இப்போ தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கோம். மேலும் அடுத்தடுத்து வர நட்சத்திரங்களுக்கும் வந்து நம்ம ஆலய தீபம் சேனலில் சொல்லிகிட்டே வரோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்த உடனே வரும். நீங்கள் உங்களுக்கான நட்சத்திரங்களையும் நீங்கள் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நட்சத்திரங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 100% வந்து தனம், வாக்கு, குடும்பத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நன்றி. வாழ்க வளமுடன்.